ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளை நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 47ஆம் திருவசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும்படி செய்ய கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். ஆதலால் என் கர்த்தர் யுத்தம் கர்த்தருடையது என்று தாவீது பெலிஸ்தரை பார்த்து முழக்கமிடுகிறார். இந்த முழக்கம் கோலியாத்து வந்து முழக்கமிடும்போது he roared like a lion, அவன் சிங்கத்தை போல முழக்கமிடும்போது இஸ்ரவேல் யுத்த வீரர்கள் ஓடி போய் குகைகளிலேயும் மலைகளிலேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் பதுங்கிக் கொள்ளுவார்கள். அவள் எங்கே இருக்கிறார் என்று தெரியாத அளவிற்கு தங்களை மறைத்துக் கொள்ளுவார்கள். இந்த கோலியாத்துடைய ஆர்ப்பரிப்பு அப்படி இருக்கும். ஆனால் தாவீது துணிந்து இறங்கி போகிறான். துணிந்து அவன் பேச்சை கவனிங்க. அவனுடைய 46வது வசனம், அதுக்கு முந்தி அப்படி இல்லை, அந்த வசனத்தை வாசிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காரியம் புலப்படும். அவ்வளோ பெரிய கோலியாத்து, அந்த கோலியாத்தை ஒரு சின்ன தாவீது நடுங்க வைக்கிறான், பயம் பிடிக்க வைக்கிறான். அவ்வளோ பெரிய கோலியாத்து வந்து ஆர்ப்பரிக்கிற பொழுது இஸ்ரவேலின் அந்த படை தலைவர், படை வீரர்கள், தளபதிகள் இவளெல்லாம் நடுக்கம் பிடித்திருந்தது போல இந்த சின்ன தாவீதனுடைய வாயில் உள்ள வார்த்தை அவனை நடுக்கம் பிடிக்க வைத்தது. அதுதான் உண்மை, 100% அதான் உண்மை. ஏன்னா அவ்வளோ பெரிய கோலியாத்த ஒரு சின்ன பையன் வந்து நிற்கிறான். அவன் சொல்றான், பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் யுத்தம் பண்ணுகிறவர் அல்ல என்று இந்த ஜனங்கள் காணப்போகிறார்கள். யுத்தம் கர்த்தருடையது என்றார். அதற்கு முன்பு சொல்லுகிறார், ஏய் கோலியாத்த, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன் கழுத்தை வெட்டி பெலிஸ்தருடைய தேசத்தை பிணங்களால் நிரப்பி ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் விருந்தளிக்க போறேன். இந்த தாவீது உங்களை விருந்தளிக்க போகிறேன், ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும். ஏன்னா பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல எங்கள் தேவன். எங்கள் தேவன் நீ என்ன நினைச்ச? நான் ஆராதிக்கிற தேவன் என்ன நினைச்ச? நீ எங்கள் தேவனை நிந்தித்தியே. அந்த தேவன் யார் தெரியுமா? அவர் இராணுவங்களின் தேவன், அவர் சேனைகளின் கர்த்தர். நான் அவர் நாமத்துல தான் வர்றேன். நீ தூசிச்சல, இப்போ தூசி வாய தர்றேன். அவர் நாமத்துல நான் உங்ககிட்ட வர்றேன். உன்னால என்ன செய்ய முடியும்? நீ சொல்றல்ல, நான் என்ன நாயா தடியோட வர்ற? என்ன தடியில அடிச்சு கொண்டுருவியா? அவன் சொல்ற, உனக்கு தடியும் வேணாம்டா, பட்டயமும் கிடையாது, ஈட்டியும் கிடையாது, உனக்கு தடியும் வேணாம். என் கர்த்தர் போதும். அவர் யுத்தம் பண்ணும்போது நான் சும்மா இருந்து வேடிக்கை பார்க்கத்தான் வந்தேன். இப்போ நான் அந்த வேடிக்கைத்தான் பார்க்க போறேன். ஆனால் உன் தலையை வெட்டுவேன். நிச்சயம் இந்த வார்த்தை அவனுக்குள்ள ஒரு பயத்தை தந்திருக்கும். ஏன்னா தாவீதுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு புறப்பட்டது. ஏன்னா அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருந்தார். வல்லமையோடு புறப்பட்டதான நடுங்குகிறான். அவன் சொல்றான், தாவீது சிவந்த மேனி, சின்ன பையன், இளைஞன். அவன் கூழாங்கல்ல பொறுக்கி எடுத்துட்டு வர்றான். அவன் எந்த இடத்துல அந்த கூழாங்கல்ல பொறுக்கி எடுத்தான் என்பதை இஸ்ரவேலில் உள்ள அந்த பள்ளத்தாக்கை காண்பித்தார்கள். அதை பார்த்த பொழுது அது ஒரு சின்ன ஓடையை போன்று இருக்கிறது.
நம்ம ஊர்ல இருக்கிற வாய்க்காலை போல ஓடையை போல தண்ணீர் அற்று கிடக்கிறது. அதுல தான் ஓடி போய் அவன் கூழாங்கல் எடுத்திருக்கான். அங்க பெரிய பெரிய கற்கள் எல்லாம் கூழாங்கற்கள் இருக்கிறது. அதுல தான் அவங்க சொல்றாங்க, இதுல தான் ஒரு 5 கல் அவர் எடுத்து அடைப்புல போட்டாரு. மெய்ப்பொருளுடைய அடைப்பை கட்டிருந்தான். அதுல போட்டுட்டு அதுல ஒரு கல்லை வச்சு சுத்தி அந்த கவனை சரியா எரிய தெரியணும். அது சாதாரண விஷயம் அல்ல. நமக்கு நிறைய பேருக்கு கவன்னா என்னாலே தெரியாது. நமக்கு நிறைய பேருக்கு கவனை பார்த்தது கிடையாது. நீங்க அந்த கவன் பார்க்கணும் அப்படின்னா நீங்க நம்ம ஊர்ல உண்டிவில் சொல்லுவாங்க. அந்த 2 வி ஷேப்ல உள்ள உட்டில் ஒரு டேப் அடிச்சு அதில் உண்டிவில், அதாவது கல் வச்சு இழுத்து காக்கா குருவி அடிக்க அதை பயன்படுத்துவாங்க. விவசாய நிலத்திற்கு அதை பயன்படுத்துவாங்க. அதே போல் வட மாநிலத்தில் குஜராத் போன்ற பகுதிகளில் காட்டு மிருகங்கள் வரும். சிங்கம் வரும், அதே போல் கரடி வரும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிருகம் வயல் நிலத்துக்குள்ளே பூந்துச்சுன்னா அதை அவர்கள் மேலே அந்த ஒரு பாதுகாப்பான இடம் ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் ஏரியில் போய் ஏறி நின்று அங்கேருந்து அந்த கவனை விட்டு எரிவாங்க. கவனில் கல்லை வச்சு எரிஞ்சா அது மேலே பட்டு அது திரும்ப ஓடிடும். அது உள்ளே வராது. காட்டு மிருகங்கள், காட்டு எருமை இதெல்லாம் உள்ளே வராது. அதுக்காக அதை பயன்படுத்துவாங்க. அதனால் நீங்கள் இந்த குஜராத் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் அவங்க துரத்துகிறது, அந்த கவனை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதெல்லாம் அதில் இருக்கும். இந்த தாவீது இந்த கவனை கொண்டு வந்து ஒரு கல்லை வச்சு எரியிறான். கோலியாத்து நெத்தியில படுது. அவன் மல்லாக்க தான் வேணும். நியாயப்படி பார்த்தா நெத்தியில ஓங்கி ஒரு தட்டுனா அப்படிதான் விடுவான், மல்லாந்து தான். ஆனால் இவன் குப்புற அடிச்சு கிடக்கிறான். அதனால என்ன காரியம்னா, தாவீது அடிச்ச கல்லு நெத்தியில பட்ட உடனே கர்த்தர் பின்பாக இருந்து அவனை அடிக்கிறான். அவ்வளவு பெரிய பெரிய உடம்பு குப்புற விடுது சட்டலமாய். தாவீது அங்கிருந்து ஓடி வர்றான். அவன் மேல ஏறி நின்று, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா கோலியாத்து மட்டும் அங்க வரல, கோலியாத்துடைய ஆயுததாரி வரான். அவனுக்கு பக்கத்துல பெலிஸ்தருடைய படை வீரர்கள் இருக்கிறாங்க. அந்த ஒருத்தம் கூட அவன் பக்கத்துல வரல. ஆயுததாரி ஓடிட்டான். இவன் கீழே விழுந்ததுதான். அவன் ஓட்டம் பிடிக்கிறான். ஏன்னா தாவீது சொன்னால, உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைக்கும் மாம்சத்தை பூமியின் மிருகத்துக்கு இரையாக்குவேன் என்று அப்படின்னு சொன்னால. பயந்து ஓடுறானுங்கெல்லாம். இவன் கூலா போய் இடுப்புல இருக்கிற பட்டயத்தை எடுத்து, அந்த பட்டயத்தை தூக்க கூட தெம்பு கிடையாது நம்மளுக்கு, அதை தூக்கி டொப்புன்னு கழுத்துல போடுறான். கழுத்து தனியா நிக்குது. அதை எடுத்துக்கிட்டான். அந்த பட்டயத்தை தூக்கிக்கிட்டான். எப்படி நடந்திருப்பான்னு பாருங்க. தசக்க புத்தக நடந்து வந்திருப்பான். நடந்து வந்து சொல்றான், கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். இவன் அடிச்சு நொறுக்கினதுதான். பெலிஸ்தர நம்ம படை வீரர்கள் இறங்கி அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. இந்த காலி வேளையில உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள், அது யாரா வேணா இருக்கலாம், எப்படியே வேணா இருக்கலாம், எந்த பலத்தோட வேணா இருக்கலாம், எந்த சத்துவத்தோட வேணா இருக்கலாம், யுத்தம் உங்களது இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்க, யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. நீங்க உங்க பலத்துல ஒரு மனுஷன் அடிச்சா எத்தனை பேர் அடிப்பீங்க? ஆனா கர்த்தர் ஒரு அடியில 1,85,000 பேர் காலி. நீங்க உங்க பலத்துல யாரையும் அடிக்க முடியாது. அவன் திருப்பி அடிப்பான். ஆனா கர்த்தர் அடிச்சா எவன் திருப்பி அடிப்பான்? யோசுவா யுத்தத்துல அயலங்கள் யுத்தம் பண்ணிச்சான். பாறைகள் வந்து மேல இருந்து வானத்துல இருந்து பாறைகள் இறங்கி கீழே வந்து விழுதுச்சான். யோசுவாவின் கரத்தினால் செத்தவர்களை விட
அந்த கற்கள் விழுந்து கர்த்தரின் யுத்தத்தினால் கர்த்தர் அனுப்பின கற்களினால் செத்தவர்கள் அதிகம். ஏனாக்கிய, எபூசிய, அவங்கெல்லாம் மடிந்து விழுந்தார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை நடப்பித்தார். இந்த காலை வேளையில் அவன் எபூசியனா இருக்கலாம், ஏனாக்கியனா இருக்கலாம், நீங்க அவன் பார்வையில வெட்டுக்கிளியை போல தமுக்கும் இருக்கலாம், சின்ன மனிதனா இருக்கலாம், நீங்க பணத்திலையும் செல்வத்திலையும் குறைப்பட்டவர்களா இருக்கலாம், ஆள் பலத்திலையும் இல்லாத பலத்திலையும் அவன் அதிகமா இருக்கலாம். காவலே படாதீங்க. உங்கள் முழங்கால்கள் அவனை நடுங்க வைக்கும். நீங்க முழங்கால் படிட்டு கரத்தை உயர்த்தி ஏசப்பான்னு ஒப்பு கொடுத்துருங்க, அவர் பார்த்து கொள்ளுவார். தப்ப நீ செஞ்சுட்டு அப்பப்போ ஏசப்பான்னு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சொல்லுவாரு, முதல்ல உன் தப்பை மாத்து, மண்ணி உன் தப்புக்கு மனம் திரும்பு, நீ செஞ்சது தப்பு தானே, அதனால தானே அவன் எதிர்க்கிறான், அந்த தப்பை விட்டு மனம் திரும்புன்னுவார். நம்ம தப்பை விட்டு மனம் திரும்பினாதான் கர்த்தரங்க கிரியை செய்ய முடியும். அவர் சொல்லுவாரு, தம்பி அவன் மனம் திரும்பிட்டா நீ போயிரு, நீ அவனை எதிர்க்காத. அவன் கேட்காம தானே ஆண்டவர் தடுப்பாரு. ஆனா யுத்தம் கர்த்தருடையது. பல சூழல்களில் பல யுத்தத்தை நான் பார்த்திருக்கிறேன். நான் முழங்கால் படிட்டு கரத்தை வைத்து ஜோம் பண்ணி விட்டு இருக்கிறேன். கர்த்தர் யுத்தம் பண்ணி இருக்கிறார். அதனால இந்த காலை வேளையிலையும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஆமென், ஆமென்.